எபிசோட் 285. ஆதன் போட்டியில் தனது மூன்றாவது சண்டையை போட சண்டை போடும் மேடையில் ஏறி நின்றான். அப்போது அவன் அங்கிருந்த அனைவரையும் பார்த்துவிட்டு அதில் ஒருவனை பார்த்து, உன்னதாண்டா, வா, உங்கூட தான் நான் சண்டை போடணும்னு விரும்புறேன் என்று அழைத்தான். அவன் 5வது எக்ஸ்பர்ட் லெவலில் பீமன் வம்சத்து வீரனாகும். அவன் ஆதனின் சண்டையை எல்லாம் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அதனால் சற்று பயத்துடன் வந்து ஆதனுக்கு எதிரில் நின்றான். ஆதனின் சக்தியாற்றல் பற்றி கேள்விப்பட்டவனே அவனை பார்த்து பயப்படும் போது, இந்த வீரன் ஆதனின் சக்தியாற்றலை கண்முன்பு பார்த்திருக்கிறான் என்றால் அவனுக்கு உயிர் பயம் இருக்காதா என்ன? அதனால் அந்த வீரன் ஆதனை பார்த்து சண்டைக்கு முன்பே அவனது தோல்வியை ஒப்புக்கொண்டான். அதை பார்த்த லோகேஷ் தலையில் அடித்துக் கொண்டு கோபத்துடன் நின்று கொண்டிருந்தான். ஆதன் அந்த 6வது எக்ஸ்பர்ட் வீரனை ஆட்டத்தை விட்டு வெளியேற்றியதோடு சேர்த்து 4 சண்டையிலும் வெற்றி பெற்றிருந்தான். இது லோகேஷ், நன்னன் மற்றும் அட்டூரியனுக்கு சமமான வெற்றியாகும். அப்போது அங்கிருந்த எக்ஸ்பர்ட் ஒருவன், ஆதன் இதுவரைக்கும் 4 போட்டியில ஜெயிச்சிருக்கான், அதுவும் ஒரு 6வது எக்ஸ்பர்ட் வீரனை உயிர் தப்பிச்சா போதும்னு நினைக்கிற அளவுக்கு அடிச்சு விரட்டி இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் டாப் 10 ரேங்கிங்குள்ள வந்துருவான்னு தான் நினைக்கிறேன். நீ என்னடா நினைக்கிற என்று கேட்டான். ஆமா மச்சான், நீ சொல்றதான் நானும் நினைச்சேன். ஆதன் இந்த மதுரை அகாடமி வந்து 1 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள அவன் பண்ணின சாதனை எல்லாம் நினைச்சா நமக்கு இன்னும் கனவு மாதிரி இருக்கு. இவனுக்கும் மைதிலிக்கும் ஒரே வயசுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இவன் எவ்வளவு முன்னேறிட்டான். ஆனா மைதிலி இன்னும் அட்டூரியனை புடிச்சுக்கிட்டு குண்டு சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கா என்று கூறினான் மற்றொரு எக்ஸ்பர்ட். நீ சொல்றது உண்மைதான்டா. மைதிலி எவ்வளவு பெரிய வீராங்கன, அவ அளவுக்கு ஆதனெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு நம்மளே பல வாட்டி பேசிட்டு இருந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆதன் அடிச்சு மேல வந்தான் பாரு, அவன் உண்மையாலுமே எல்லாருக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷன்ரா. ஏன்னா அவன் போட்ட உழைப்பு தான் அவனை மைதிலிக்கு மேல இப்ப வச்சிருக்கு என்று கூறினான் எக்ஸ்பர்ட். அந்த இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை போல்தான் அங்கிருந்த பலரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமின்றி அட்டூரியன் வந்த பிறகு அவனது அதிகாரத்திற்காகவும் பணத்திற்காகவும் ஆதனை ஏமாற்றிவிட்டு மைதிலி சென்று விட்டாள் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கு அனைவரும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு அட்டூரியன், மைதிலி, தணிகைநாதன் மற்றும் சைகன் வம்சத்து வீரர்கள் என்று அனைவரின் முகமும் சோகமாக மாறியது. அதிலும் மைதிலியும் அட்டூரியனும் மிகவும் அவமானப்பட்டு தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு பலரும் ஆதனை பெருமிதமாக பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுவிட்டு மைதிலி திரும்பி ஆதனை ஏக்கமாக பார்த்தாள். ஆனால் ஆதன் அவளை கண்டுகொள்ளவே இல்லை. ஆதன் இப்போது மிகப்பெரிய மாவீரனாக திகழ்ந்து கொண்டிருந்தான். அதை பார்க்கும்போது மைதிலிக்கு ஆதனை நாம் விட்டுவிட்டு வந்திருக்க கூடாது என்றெல்லாம் சில நேரங்களில் எண்ணங்களும் அவளுக்கு வரும். முதலில் இருந்து ஆதனுக்கும் இப்போதிருக்கும் ஆதனுக்கும் வித்தியாசம் இருந்தது. ஆதன் முதலில் வாரியர் லெவலில் இருக்கும் போது அவன் லெவலில் இருக்கும் வீரனுடன் மட்டும்தான் சண்டை போடுவான், அல்லது ஒரு லெவல் அதிகம் இருக்கும் வீரனிடம் சண்டை போடுவான். ஆனால் இப்போது அவனை விட 2 மடங்கு சக்தியில் இருக்கும் வீரனை கூட எதிர்த்து ஈடு கொடுக்கும் அளவிற்கு வளர்ந்து விட்டான் என்பதை மைதிலி தூரத்திலிருந்து பார்க்கத்தான் முடிந்தது. அவளே சென்று ஆதனுடன் பேசினாலும் அவன் பேசும் எண்ணத்தில் இல்லை என்று அவளுக்கு நன்றாக தெரியும். இப்படி இருக்கும்போது பலரை இகழ்ந்து பேசி சாதாரண காகிதம் தானே என்று தூக்கி வீசி விடுகிறார்கள். ஒரு நாள் அவர்கள் பட்டமாக வானில் பறக்கும் போது எட்ட நின்று பார்க்க மட்டும்தான் முடியும், அவர்களுடன் இணைய முடியாது. அப்படி உறவுதான் இப்போது ஆதனுக்கும் மைதிலிக்கும் இருப்பதாகும். மைதிலியும் தனது மனதை அட்டூரியன் பக்கம் முழுமையாக திருப்பிவிட்டாள். இருப்பினும் அவள் ஆதனை பார்க்கும் போது, அவனது சக்தியாற்றலை பார்க்கும் போதும் அவனை இழந்து விட்டோம் என்ற எண்ணம் அவ்வப்போது வந்து போகும். ஆனால் இது இணைக்க முடியாத கண்ணாடியாக உடைந்து போய் விட்டது என்பதுதான் உண்மையாகும். அட்டூரியன் ஆதனை விட சற்று பலசாலியாக இருப்பதால் மைதிலி ஆதனை நினைக்காமல் அட்டூரியனுடன் இருக்கிறாள். அதனால் அவளது தேர்வு சரியாகத்தான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆதன் அங்கு பேசிக் கொண்டிருக்கும் மக்களையும் கண்டுகொள்ளவில்லை, அத்துடன் மைதிலியையும் கண்டுகொள்ளவில்லை. அவன் அங்கு நடக்கும் சண்டையை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது வேங்கையனின் சண்டை வந்தது. ஆதன் வேங்கையனை பார்த்து, போமச்சாம், போய் தம்சம் பண்ணிட்டு வா, ஒருத்தனை விடாத என்று கூறினான். வேங்கையன் ஆதனையும் வருளையும் பார்த்து சரி என்று தலையசைத்து விட்டு அந்த சண்டை போடும் மேடையில் ஏறி நின்று அங்கிருக்கும் எக்ஸ்பர்ட்களை பார்த்தான். அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட் வீரனை தான் தேர்ந்தெடுக்கலாம் என்று பார்த்து முடிவுக்கு வந்தான் வேங்கையன். அங்கிருந்த ஒரு வீரன் நடந்த 2 போட்டியிலும் தோல்வியடைந்துள்ளான். அவன் எந்த போட்டியிலும் தோல்வியடைந்தால் இந்த பெரிய போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவான். அப்போது அங்கிருந்த மக்களும் வேங்கையன் 3வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனைத்தான் தேர்ந்தெடுப்பான் என்று வேங்கையனுக்கு முன்பே முடிவு செய்து விட்டார்கள். ஏனென்றால் அங்கிருக்கும் வீரர்களில் அந்த வீரன் தான் மிகவும் பலவீனமானவனாகும். அவனை இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றிவிட்டால் போதும் என்றுதான் வேங்கையன் யோசிப்பான் என்று
அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த மூன்றாவது எக்ஸ்பர்ட் லெவல் வீரன் மிகவும் பலவீனமானவனாக இருந்தான். அவன் வேங்கையனின் சக்தியை பற்றி அனைத்து சண்டையிலும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். வேங்கையன் ஒரு வீரனின் 2 கைகளையும் துண்டித்து எரியும் போது அந்த வீரனுக்கு மனது பதைபதைத்தது. அப்போது அவன் வேங்கையனுடன் சண்டை போடவில்லை என்று நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் இப்போது வேங்கையனின் பார்வை அந்த மூன்றாவது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை நோக்கித்தான் இருந்தது. அதை பார்த்து அங்கிருந்த அந்த வீரனுக்கு மனதெல்லாம் பதைபதைத்தது. அப்போது வேங்கையன் ஒரு வீரனை பார்த்து, "உன்னதான் வாடா, உங்கூட தான் நான் சண்டை போட விரும்புறேன்" என்று கூறினான். அதை கேட்டதும் அந்த வீரனின் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அவன் பதட்டத்துடன் வந்து வேங்கையனுக்கு முன்னால் நின்றான். அப்போதுதான் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அது என்னவென்றால், வேங்கையன் அந்த மூன்றாவது எக்ஸ்பர்ட் வீரனை அழைக்கவில்லை, மாறாக அவனுக்கு அருகில் இருந்த சேரனைத்தான் அழைத்தான். அதை பார்த்ததும் அங்கிருந்த அந்த மூன்றாவது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இருப்பினும் வேங்கையன் யாரை சொல்கிறான் என்று தெரியாமல் அந்த வீரன் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அப்போது வேங்கையன், "தம்பி, உன்னதான் கூப்பிடல, உனக்கு பக்கத்துல இருக்கான் பாரு சேரன், அவனை தான் கூப்பிடுறேன்" என்று கூறினான். அதை கேட்டதும் அந்த வீரன் வேகமாக சென்று மீண்டும் பின்வரிசையில் நின்று கொண்டான். அப்போது அங்கிருந்த மக்களுக்கு அது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த மூன்றாவது எக்ஸ்பர்ட் லெவல்ல இருக்கவன் பேரு சேரன் இல்லையே. ஓஹோ, அப்ப வேங்கைய நம்ம நினைச்ச மாதிரி அந்த மூணாவது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை கூப்பிடல, அவனுக்கு மாறா 8வது எக்ஸ்பர்ட் ரேங்கிங்ல இருக்க சேரனை தான் கூப்பிட்டுருக்கானா என்று அதிர்ச்சியுடன் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பெரிய மேடையில் இருந்த ஒரு மாஸ்டர், "இந்த வேங்கையனுக்கு கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ட் இருக்கும் போல இருக்கே, இல்லனா இவன் எப்படி சேரனை சண்டை கூப்பிடுவான்" என்று நினைத்தார். அப்போது பருள் திரும்பி ஆதனை பார்த்து, "ஏண்டா டேய், உனக்கும் அவனுக்கும் யாராவது பெரிய ஆளுங்களை வம்பிழுக்கிறது தான் வேலையா? வேற வேலையே இல்லையா? பேசாம அந்த 3வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை சண்டை கூப்பிட்டு இருந்தா அவன் கூட சண்டை போடாமையே ஜெயிச்சுட்டு வந்திருக்கலாம்ல. எதுக்கு இவனுக்கு தேவையில்லாத வேலை?" என்று கேட்டாள். அதை கேட்டதும் ஆதனுக்கு கோபம் வந்து விட்டது. "எது பொருள் தேவையில்லாத வேலை? இல்ல, எனக்கு புரியல, எது தேவையில்லாத வேலை? வேங்கையன் என் நண்பன் ஒரே காரணத்துக்காக அவனை படிக்கட்டுல ஏறும்போது பின்னால இருந்து அடிச்சானே அந்த சேரன், அது தேவையில்லாத வேலை இல்லையா? அப்புறம் அதுல இருந்து வேங்கையின் கீழ் விழுகாம காப்பாத்தினப்போ தமிழ்வாணன் உடம்புல காயப்பட்டது, அது தேவையில்லாத வேலை இல்லையா? அப்படி முதுகுக்கு பின்னாடி என் நண்பன் அடிக்கணும்னு நினைக்கலையே, அவன் நெஞ்சுக்கு நெஞ்சு நேரடியா மோதி பார்க்கலான்னு தானே சொல்றான், அது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு நினைச்சா, ஆமா, நாங்க பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலைதான்" என்று கூறினான். ஆதனின் வார்த்தைகளின் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்ட பருள், "சரி, கோவப்படாத ஆதன், நம்ம ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா அந்த சேரன் 2வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில இருந்தாலும் அவன் 4வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை அடிக்கிற அளவுக்கு ஆற்றல் சக்தி வச்சிருக்கான், அதனாலதான் சொன்னேன்டா" என்று முகம்பாடி கூறினாள். அப்போது ஆதன் பருளை பார்த்து, "சரி சரி, ஃபீல் பண்ணாத, நானும் ஏதோ கோபத்துல பேசிட்டேன், சாரி. வேங்கைய அவனை ஜெயிச்சுட்டு வந்துருவான், சரியா? நீ கவலைப்படாம அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு" என்று கூறினான். அதை கேட்ட பருளும் சரியென்று தலையசைத்தாள். மறுபக்கம் சேரன் வேங்கையனை பார்த்து, "நீ என்னதான் சண்டை கூப்பிடுறியா?" என்று நக்கலாக கேட்டான். "ஏன், வேற யாராவது சேரன் இருந்தாங்கன்னா அவனை அனுப்பிவிடு, அவன் கூட சண்டை போட்டுக்கிறேன்" என்று கிண்டலாக கூறினான் வேங்கையன். அதை கேட்ட சேரன் வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு, "ஓஹோ, அப்ப நீ என்கிட்ட சாகிறதுக்கான நேரம் வந்துருச்சு போல, அதனாலதான் நீயே என்ன தேடி வந்திருக்க" என்று கூறிவிட்டு அவன் மெதுவாக நடந்து வந்து வேங்கையனுக்கு முன்னால் நின்றான். பருள் சொன்னது போல் சேரன் 2வது எக்ஸ்பர்ட் லெவலில் இருந்தாலும் அவன் செழியன் மகாராஜாவின் மகன் என்பதால் அவன் பலவிதமான ஆற்றல் சக்திகளையும் பயின்றிருக்கிறான். அவனது சக்தியை ஒரு 3வது அல்லது 4வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனுக்கு சிறந்த ஆற்றல் சக்தி இல்லை என்றால் அவனால் ஈடு கொடுக்க முடியாது என்பதுதான் உண்மையாகும். அப்படித்தான் சேரன் வாரியர் லெவல் ரேங்கிங்கில் ஒரு வருடம் முதலிடத்திலேயே இருந்தான். இப்போதும் அவன் எக்ஸ்பர்ட் லெவல் சக்திக்கு வந்து சில நாட்கள் எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்கில் முதல் 10 இடத்தில் வந்திருக்கிறான் என்றால் அவனது ஆற்றல் சக்தி மிகவும் சிறப்பாக இருந்ததால் மட்டுமே இது சாத்தியமாகும். வேங்கையனும் 2வது எக்ஸ்பர்ட் லெவல் மேக்சிமமில் தான் இருந்தான். இருப்பினும் அவன் சேரன் மீது கொலை வெறியில் இருந்தான். ஏனென்றால் அந்த படிக்கட்டில் சேரன் அவனை முதுகுக்கு பின்னால் இருந்து கீழே தள்ளிவிட்டான். அதுக்கு பழி வாங்குவதற்கு காத்து கொண்டிருந்தான் வேங்கையன். அப்போது சேரன் சற்றும் தாமதிக்காமல் அவனது சக்தியை எடுத்து வேங்கையனை நோக்கி தாக்கினான். அப்போது அவனது கையில் இருந்த ஒரு லைட் சக்தி சென்று வேங்கையனை நெஞ்சில் தாக்க வேக வேகமாக சென்றது. அந்த சக்தி மிகவும் வலிமையானதாக இருந்தது. அதனால் அது செல்லும் வழியெல்லாம் நிலம் அதிர்ந்து கொண்டே இருந்தது. அந்த லைட் சக்தியில் இருந்து வேங்கையன் எளிதாக தப்பித்து விட்டான். அதன் பிறகு சேரன் தொடர்ந்து தனது லைட் சக்தியை
வேங்கையனை நோக்கி தாக்கிக் கொண்டே இருந்தான். அந்த லைட் சக்தி நேரத்திற்கு நேரம் வலிமையாகிக் கொண்டே இருந்தது. வேங்கையன் அட்டாக் செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்கவே கூடாது என்றுதான் சேரன் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தான். வேங்கையனும் அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொண்டே சேரனை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தான். வேங்கையன் அந்த அட்டாக்கில் இருந்து தப்பித்துக் கொண்டே இருந்தான். அதை பார்த்து அங்கிருந்த மக்களும் மாஸ்டர்களும் வேங்கையனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதை பார்த்த சேரனுக்கு சற்று வியப்பாக இருந்தது. இப்படியே இவனை அட்டாக் பண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. அவனை அட்டாக் பண்ண வச்சு அவனை டயர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இவனை அடிச்சு ஜெயிச்சிடலாம் என்று நினைத்தான் சேரன். அப்போது சேரன் வேங்கையனை பார்த்து, என்னடா நீ அட்டாக்ல இருந்து மட்டும் தப்பிச்சுட்டே வர்ற, உனக்கு அட்டாக் பண்ணவே தெரியாதா என்ன? அடா ஆமால, நீ அந்த வால் வச்சு மட்டும்தான் அட்டாக் பண்ணுவ, அதை தவிர உனக்கு வேற அட்டாக்கே தெரியாதுல என்று கிண்டலாக கூறினான். வேங்கையன் அந்த அட்டாக்கில் இருந்து தப்பித்துக் கொண்டே வந்துவிட்டு அவன் கண்களில் இருந்து ஒரு லைட் ரேஸ் வந்தது. அதை பார்த்த ஆதன், வேங்கையன் அட்டாக் ரொம்ப சக்தி கம்மியா இருக்க மாதிரி இருக்கே என்று தனக்குள் முணுமுணுத்தான். ஆதன் சொன்னது உண்மைதான். வேங்கையனின் தப்பிக்கும் திறன் சிறப்பாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவன் அட்டாக் மிகவும் மெதுவாகவும் சற்று வலிமை குறைவாகவும் இருந்ததால் அதை சேரன் தனது சக்தியை வைத்து உடைத்தெறிந்து விட்டான். வேங்கையனின் வாளில் தான் முழு சக்தியும் இருக்கிறது என்று புரிந்து கொண்ட சேரன் வேங்கையன் தனது வாளை எடுத்து பயன்படுத்தாத விதம் செய்தான். சேரன் தனது அனைத்து அட்டாக்கையும் பயன்படுத்தி வேங்கையனை தாக்கிக் கொண்டே இருந்தான். அதனால் வேங்கையன் மூச்சு கூட விட முடியாமல் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டேதான் இருந்தான். வேங்கையன் செய்வதை பார்த்து பலரும், இந்த வேங்கையன் சண்டைக்கு முன்னாடி எல்லாம் நல்லாதான் வசனம் பேசுறான், இப்ப சேரன் அட்டாக்ல இருந்து மட்டும்தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான், அப்ப சேரன் சொன்ன மாதிரி வேங்கையனுக்கு வேற அட்டாக் எதுவும் செய்ய தெரியாதா என்ன என்று அனைத்து மக்களும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் வேங்கையனை கிண்டல் செய்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களது இளவரசர் வேங்கையனை தடுமாற வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அங்கு செலியன் குடிலில் இருந்த வீரர்கள் அனைவரும் வேங்கையின் பெயரை சொல்லி கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போது சேரன் வேங்கையனை பார்த்து, என்னடா சும்மா தப்பிச்சுட்டே இருக்க, உனக்கு அட்டாக் பண்ண தெரியுமா தெரியாதா என்று மீண்டும் கிண்டலாக கேட்டுவிட்டு தனது தாக்கத்தை மேலும் வலிமைப்படுத்தினான். அப்போது சேரன் அவனது சுத்தியல் சக்தியை எடுத்து அந்த தரையில் ஓங்கி அடித்தான். அந்த தரை விரிசல் விட்டுக் கொண்டே வேங்கையனை நோக்கி சென்றது. அதை பார்த்தும் வேங்கையன் பின்னால் சென்று கொண்டேதான் இருந்தான். அவன் கண்ணில் ஒரு துளி பயம் கூட இல்லை என்பதுதான் அங்கிருந்த அனைவரின் ஆச்சரியமும். அதில் இருந்தும் காயங்கள் இல்லாமல் வேங்கையன் தப்பித்து விட்டான். அதை பார்த்த சேரனுக்கு கோபம் மேலும் மேலும் அதிகமானது. டேய், உனக்கு ஓடி ஒளியதான் தெரியுமாடா, உனக்கு அட்டாக்கே பண்ண தெரியாதாடா என்ன என்று மீண்டும் விரக்தியுடன் கேட்டான் சேரன். இப்போது சேரன் மற்றொரு சக்தியை எடுத்து தாக்கினான். இந்த முறை சேரன் வேங்கையனை நோக்கி முன்னால் சென்று கொண்டே தாக்கினான். இந்த சக்தியை பார்த்து அங்கிருந்த அனைவரும், இத்துடன் வேங்கையனின் கதை முடிவுக்கு வரப் போகிறது, ஏனென்றால் இந்த சக்தியிலிருந்து வேங்கையனால் தப்பிக்க முடியாது என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த சக்தியோடு சேர்த்து சேரன் மீண்டும் ஒரு சக்தியை வைத்து தாக்கிவிட்டு, வேங்கையன் இந்த இரண்டு சக்தியிலும் தப்பித்தால் நமது கையிலேயே குத்தி கொன்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டு அவனை நோக்கி ஓடினான். வேங்கையன் என்ன செய்ய போகிறான்? செலியன் குடிலில் இருக்கும் வீரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 286. சேரனின் தாக்குதலில் இருந்து வேங்கையன் தப்பித்துக் கொண்டே இருந்தான். அதை பார்த்த சேரனுக்கு கோபம் அதிகமாகி அவனது இரண்டு சக்திகளை எடுத்து அட்டாக் செய்துவிட்டு அவனும் வேங்கையனை நோக்கி ஓடினான். ஒருவேளை அந்த இரண்டு அட்டாக்கில் இருந்தும் வேங்கையன் தப்பித்தால் அவனை நமது கையில் அடித்து கொன்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டு சென்றான். சேரனின் அட்டாக்கை பார்த்த அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட், இது ரொம்ப சக்தி வாய்ந்த அட்டாக்கு, இதுல இருந்து வேங்கையன் தப்பிக்கிறது நடக்காத ஒரு விஷயம்னு தான் சொல்லணும் என்று அதிர்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தான். அந்த அட்டாக்கை பார்த்த மக்களுக்கே தெரிந்தது அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தாக்குதல் என்று. அது மட்டுமின்றி ஒரு இரண்டாவது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் வீரன் எப்படி இவ்வளவு வலிமையான அட்டாக்கை செய்ய முடியும் என்று அங்கிருந்த மக்கள் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது மக்கள் முதல் மாஸ்டர் வரை அனைவரும் சேரன் மற்றும் வேங்கையனை தான் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த பலரும் முடிவு செய்து விட்டார்கள், இந்த இருவருக்குமான சண்டையின் கடைசி அட்டாக் இதுதான் என்று. ஏனென்றால் இந்த அட்டாக்கில் வேங்கையன் சாக போகிறான் என்பதுதான் அங்கிருக்கும் அனைவரின் எண்ணமும். அதிலும் சிலர் அந்த சக்தி பட்டு வேங்கையன் எப்படி சாக போகிறான் என்று பார்க்க வேண்டும் என்று உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சக்தியை பார்த்து வேங்கையனுக்கு ஏதும் ஆகிவிடுமோ என்று ஆதனுக்கும் சற்று பயமாகத்தான் இருந்தது. இருப்பினும் அவனது ஆள் மனது சொன்னது வேங்கையன் அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்து விடுவான் என்று. அந்த அட்டாக்கை பார்த்த வேங்கையன் அந்த அட்டாக்கில் இருந்து தப்பிக்கவில்லை, அவன் அப்படியேதான் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த பருள், ஆதன் என்னடா அவன் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்க கூட எந்த ஒரு முயற்சியும் செய்யாம நிக்கிறான்,
என்று பதட்டத்துடன் கேட்டாள். ஆதனுக்கும் அதே எண்ணமாக இருப்பினும் அவன் ஏதும் பேசாமல் அங்கு என்ன நடக்கிறது என்று கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். இந்த சண்டையில் கடைசி வரை போராடுவான் என்று நினைத்த வேங்கையன் இப்போது இறந்து போகப் போகிறான் என்று அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். வேங்கையன் ஆதனின் நண்பன் என்பதால் அவனை கொன்றாக வேண்டும் என்பதுதான் சேரனின் ஒரே எண்ணமாகும். சேரனின் அட்டாக் வேங்கையனை தாக்க சென்றது. அப்போது வேங்கையனை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் வந்து அந்த 2 அட்டாக்கையும் தடுத்து நிறுத்தியது. அதன் பிறகு வேங்கையன் உடம்பு மாயை போல் அப்படியே மறைந்தது. அந்த 2 அட்டாக்கும் வேங்கையனின் உடம்பில் படவில்லை. அதை பார்த்து ஓடி வந்த சேரன் அப்படியே நின்று விட்டான். அங்கு நடப்பதை பார்த்து உறைந்து போனான் சேரன். அவன் மட்டுமின்றி அங்கிருந்த அனைத்து வீரர்களும் மாஸ்டர்களும் அனைவரும் வேங்கையனின் மாயமான உடம்பை பார்த்து திகைத்து போனார்கள். அங்கிருந்த சேரன் வேங்கையன் எங்கு சென்றான் என்று அங்குமிங்கும் தேடிக்கொண்டிருந்தான். அப்போது வேங்கையன் தனது மாய சக்தி மூலம் சேரனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான். அதை முதலில் பார்த்தது செழியன் குடிலில் இருக்கும் படைவீரர்கள் மற்றும் எக்ஸ்பர்ட்கள் தான். அவர்கள் அதை பார்த்து உறைந்து போனார்கள். ஏனென்றால் அடுத்து வேங்கையன் என்ன செய்ய காத்திருக்கிறானோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த செழியன் குடிலில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட் வில்லிலிருந்து வந்த அம்பு போல பறந்து வந்து அந்த சண்டை போடும் மேடையில் நின்றான். அப்போது சேரன் டக்கென்று திரும்பி பார்த்தான். அங்கு வேங்கையன் தனது வாளோடு நின்று கொண்டிருப்பதை பார்த்து பேரதிர்ச்சி அடைந்தான். அப்போது அந்த பக்கம் அந்த செழியன் குடிலில் இருந்து வந்த ஒரு எக்ஸ்பர்ட், டே மொட்டத்தலையா, நீ மட்டும் என் இளவரசனை ஏதாவது பண்ணேனா உன்னை கொல்றது கூட நான் தயங்க மாட்டேன்டா என்று கத்திவிட்டு அவனது சக்தியை வைத்து தாக்கினான். அந்த சக்தி வந்து வேங்கையனை முழுவதுமாக கவர் செய்தது. அந்த தாக்கம் தாங்க முடியாமல் வேங்கையின் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. அந்த தாக்கத்தால் வேங்கையன் தனது சுயநினைவை மெல்ல மெல்ல இழக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு அவன் அந்த சக்தியை தாங்க முடியாமல் அப்படியே பின்னால் சென்றான். வேங்கையின் உள்ளுறுப்புகள் சேதமடைந்தது. அதனால் அவன் வாயிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. அது மட்டுமின்றி அந்த செழியன் குடிலின் எக்ஸ்பர்ட் அவனது அடுத்த சக்தியை எடுத்து வேங்கையனை நோக்கி தாக்கினான். அந்த சக்தியின் சத்தம் அங்கிருந்த அரங்கத்தையே அதிர வைத்தது. அந்த சக்தியும் சென்று வேங்கையனை நகர விடாமல் பிடித்துக் கொண்டது. வேங்கையினால் எதுவும் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆதன் தனது பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை பயன்படுத்தி அங்கிருந்து வேகமாக பறந்து சென்று வேங்கையனை காப்பாற்றலாம் என்று முடிவுக்கு வந்தான். ஆதன் வேங்கையனுக்கும் அந்த எக்ஸ்போர்ட்டுகளுக்கும் நடுவில் வந்து நின்றான். அப்போது ஆதன் தன் தங்க நிறமான டிராகன் ஈட்டியை எடுத்து அதில் லைட் சக்தியை வைத்து அந்த எக்ஸ்பர்ட்டை நோக்கி தாக்கினான். அதை பார்த்த அந்த எக்ஸ்பர்ட் வேங்கையனை தாக்குவதை நிறுத்திவிட்டு ஆதனை நோக்கி தனது தாக்குதலை நடத்தினான். 2 சக்திகளும் வந்து ஒன்றுக்கொன்று மோதியது. அதில் அந்த அரங்கம் நிலநடுக்கம் வந்தது போல நடுங்க ஆரம்பித்தது. அந்த எக்ஸ்பர்ட் 9வது லெவலில் இருப்பவனாகும். அதாவது ஆதனின் அட்டாக்கிங் லெவலில் ஒப்பிடும்போது அவனை விட 3 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு வீரனாகும். அதனால் அந்த எக்ஸ்பர்ட் தனது சக்தியை எடுத்து ஆதன் மீது கொலைவெறியோடு தாக்கினான். அந்த சக்தி பட்டதும் ஆதனால் அந்த சக்தியை தாங்க முடியாமல் பின்னால் சென்று விழுந்தான். அப்போது சேரன் ஆதனை பார்த்து, உனக்கு இப்படிதான்டா நடக்கணும். ஏன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் நாட்டு எக்ஸ்பர்ட்டையே எதிர்த்து அடிக்க வந்திருப்ப என்று ஏளனமாக கேட்டுவிட்டு அந்த எக்ஸ்பர்ட்டை பார்த்து அவனை கொன்று என்று உத்தரவிட்டான். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். மக்கள் அந்த வார்த்தையை கேட்டதும் உடனே திரும்பி பெரிய மேடையை பார்த்தார்கள். அங்கிருந்த அனைத்து மாஸ்டர்களும் வேடிக்கையை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் யாரும் வந்து அந்த சண்டையை நிறுத்துவதாக தெரியவில்லை. இப்போது அந்த 9வது லெவல் எக்ஸ்பர்ட் தனது சக்தியை பயன்படுத்தி ஆதனை அடித்தால் ஆதன் இறந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தது. அதிலும் அந்த பெரிய மேடையில் இருந்த தனியநாதனும் ஏகனும் ஆதனின் கதை முடியப் போகிறது என்று நினைத்து வஞ்சகமாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் பருள் அங்கு நின்று பதறிக் கொண்டிருந்தாள். அப்போது வேங்கையன் ஆதனை பார்த்து, மச்சான், நான் வந்து ஏதாவது முயற்சி பண்ணி பாக்கட்டா என்று கேட்டான். இல்ல மச்சான், எதுவா இருந்தாலும் என்னோட போகட்டும், நீ இதுக்குள்ள வர வேணாம் என கூறிவிட்டு சிறு புன்னகை செய்தான் ஆதன். அதை கேட்ட வேங்கையனும் சரி அங்கிருந்த மக்களும் சரி ஆதனின் வீரத்தையும் விவேகத்தையும் பார்த்து அவனை மிகவும் பெருமிதமாக நினைத்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள். ஆதனை அங்கிருக்கும் அனைவரும் பெருமிதமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து சேரனுக்கு மேலும் கோபம் அதிகமானது. அவன் அந்த எக்ஸ்பர்ட்டை பார்த்து, உன்கிட்ட நான் இன்னொரு வாட்டி உத்தரவு போட்டாதான் சக்தி எடுத்து அவனை கொல்லுவியா என்று கோபமாக கேட்டான். அதை கேட்டதும் அடுத்த நொடி அந்த எக்ஸ்பர்ட் தனது சக்தியை எடுத்து தாக்க சென்றான். அப்போது அந்த பக்கம் இருக்கும் பெரிய மேடையில் இருந்து ஒரு சத்தம் வந்தது. இதோட நிறுத்திக்கோ, அதான் உனக்கு நல்லது, இல்லனா அதுக்கான பின் விளைவுகளை நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமா இருக்கும் என்று கேட்டது. அதை கேட்டதும் அந்த எக்ஸ்பர்ட் தனது சக்தியை தாக்காமல் அப்படியே அதிர்ச்சியுடன் திரும்பி அந்த மேடையை பார்த்தான்.
அப்போது சேரன், ஆதன், வேங்கையின், பருள் மற்றும் அனைத்து எக்ஸ்பர்ட்களும் மக்களும் அந்த பெரிய மேடையை பார்த்தார்கள். அங்கு நின்று கொண்டிருந்தது பாலன் தான். அதை பார்த்ததும் அங்கிருந்த மாஸ்டர்கள் அனைவரும் அவரவர் இடத்தில் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்த பருளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்போது பாலன் திரும்பி தணிகைநாதனை பார்த்தார். ஆதன் இந்த முறையும் தப்பித்து விட்டான் என்று முகத்தை சுளித்துக் கொண்டிருந்தார் தணிகைநாதன். அதை பார்த்த பாலன் தணிகைநாதனுக்கு அருகில் சென்று, உங்களுக்கும் ஆதனுக்கும் 1000 முரணான விஷயங்கள் இருக்கலாம். ஆனா இப்போ நீங்க ஒரு மிகப்பெரிய போட்டியை நடத்தி வைக்க வந்திருக்கீங்க. இந்த இடத்துல நீங்க தான் எந்திரிச்சு அவனை அட்டாக்க நிறுத்த சொல்லியிருக்கணும். அதை தான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க ஆதன் சாக போறதை இவ்வளவு சந்தோஷமா நினைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல மாஸ்டர். உங்களுக்கு அவன் மேல என்ன கோபம் இருந்தாலும் அதை இந்த மைதானத்துக்கு வெளியே வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க கோபத்துக்கு தீனி போடுறதுக்கான இடம் இது இல்ல, சரிங்களா என்று மெல்லமாக கூறினார். அதை கேட்ட தணிகைநாதனுக்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. அவருக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் இருந்தார். அப்போது பாலன் அந்த 9வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை பார்த்து, 2 பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு, உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் எதுக்கு நீ இந்த போட்டிக்கு நடுவுல வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க? உன்ன மாதிரி எல்லா வம்சத்து ஆளுங்களும் நடந்துகிட்டா ஓ வம்ச ஆளுங்க ஒருத்தவங்க கூட மைதானத்தில் இல்லாம போயிடுவீங்க, பாக்குறியா என்று கோபமாக கேட்டார். அதை கேட்டதும் அந்த வீரன் திரும்பி தனது இளவரசர் சேரனை பார்த்து விட்டு பாலனை பார்த்து, இல்லையா, அந்த வேங்கையை எங்க இளவரசரை கொல்ல வந்தான், அதனாலதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு வந்துட்டேன் என்று பயந்து கொண்டே கூறினான். ஓஹோ, அப்படி பார்த்தா உன் இளவரசர் தோக்கடிச்ச வீரர்கள் எல்லாம் ஏன் சிஷ்யர்கள், அப்போ நானும் உணர்ச்சி வசப்பட்டு வந்து சண்டை போடட்டுமா என்று கோபமாக கர்ச்சித்தார் பாலன். அதை கேட்ட அந்த எக்ஸ்பர்ட் பயத்தில் தலைகுனிந்து நின்றான். அப்போது பாலன் மீண்டும் பேச ஆரம்பித்தார். அப்படி ஒருத்தனுக்காக இன்னொருத்தன் வந்தா இது கலவரமாயிரும். நம்ம போட்டி நடத்துறோம், அதுல உண்மையா திறமையோட ஜெயிக்கிறவனை அங்கீகாரம் பண்ண போறோம், அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல இப்படி எல்லாம் வரக்கூடாது. இது இவனுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்கும் தான். இவனுக்கு மட்டும்தான் எச்சரிக்கை கொடுத்து அனுப்ப போறேன். அடுத்து வேற யாராவது வந்தா அவங்கள கொல்ல கூட தயங்க மாட்டேன், பாத்துக்கோங்க என்று மிரட்டினார். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைத்து வம்சத்து எக்ஸ்பர்ட்களுக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு அந்த 9வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரன் பாலனை பார்த்து, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன் என்று கூறினான். அதை கேட்ட பாலன், சரி முதல்ல மைதானத்தை விட்டு வெளியே போ என்று கூறினார். அவரது வார்த்தையை கேட்டதும் அந்த 9வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரன் தலை குனிந்தவாறே அந்த இடத்திலிருந்து நகர ஆரம்பித்தான். அங்கு மேடையில் இருக்கும் பெரிய மாஸ்டர்களின் பேச்சை எந்த ஒரு ராஜாவும் கூட பேசுவதற்கு பயப்படுவார்கள். அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்பர்ட்கள் பயந்ததில் எந்த ஒரு அதிசயமும் இல்லை. அங்கிருந்த மக்கள் கூட்டம் சிறிது நேரம் அமைதியானது. வேங்கையின் பலத்தை பார்த்து அங்கிருந்த அனைத்து மக்களும் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். மக்கள் நினைத்ததை விட வேங்கையனின் சக்தி மிகவும் வலிமையாகவும் வேகமாகவும் இருந்தது என்பதுதான் அங்கிருந்த மக்களின் ஆச்சரியமே. அதன் பிறகு அங்கிருந்த மக்கள் அடுத்து ஆதனை பற்றி பேசுவதற்கு ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் அவனது நண்பனின் உயிரை காப்பாற்றுவதற்காக அவன் ஒரு 9வது எக்ஸ்பர்ட் வீரனையே எதிர்த்து நிற்க முன்வந்தது அங்கிருந்த பலருக்கும் ஆதன் மீது ஒரு மரியாதையை உண்டு பண்ணியது. அங்கிருந்த பலரும் ஆதனை போல் நண்பன் நமக்கு இல்லையே என்று ஏக்கப்படும் அளவிற்கு இருந்தது. ஏனென்றால் ஆதன் மட்டும் அந்த அட்டாக்கில் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் வேங்கையன் இறந்திருப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அந்த எக்ஸ்பர்ட் ஆதனை நோக்கி அடுத்த அட்டாக் செய்திருந்தால் ஆதனை இறந்திருக்க கூடும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அந்த எக்ஸ்பர்ட் சக்தி ஒரு அட்டாக்கில் 5வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனையே கொல்லக்கூடிய ஒன்றாகும். அப்படி பார்த்தால் ஆதனும் வேங்கையனும் அவனது ஒரு அட்டாக்கில் இறந்திருப்பார்கள். அப்போது அந்த எக்ஸ்பர்ட் ஆதனை பார்த்து, இன்னைக்கு உனக்கு ஏதோ அதிர்ஷ்டம், அதனால தப்பிச்சிட்ட, ஆனா இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காத ஆதன் என்று கூறிவிட்டு சென்றார். அதை பார்த்த ஆதன் அவரை பார்த்து சிறு புன்னகை செய்தான். அதன் பிறகு அந்த எக்ஸ்பர்ட் சேரனுக்கு அருகில் சென்று, இளவரசே, உங்களுக்கு எதுவும் காயம் இல்லையே என்று கேட்டான். எனக்கு எதுவும் இல்ல, முதல்ல நீ இந்த இடத்துல இருந்து நம்ம குடிலுக்கு போ, இல்லனா இங்க இருக்க அந்த தாடிக்காரன் வேற ஏதாவது சொல்லுவான் என்று மெல்லமாக கூறினான் சேரன். அதை கேட்டதும் அந்த வீரனும் அங்கிருந்து சென்று விட்டான். அப்போது சேரன் வேங்கையனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தான். அந்த வீரன் மட்டும் குறுக்கே வரவில்லை என்றால் வேங்கையன் சேரனை கொன்றிருப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதேபோல ஆதன் இந்த போட்டிக்கு நடுவில் வராமல் இருந்திருந்தால் வேங்கையன் இறந்திருப்பான். இதில் ஒன்று நடக்காமல் இருப்பது சேரனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் மற்றொரு விஷயம் அவனுக்கு ஆதன் மீது கோபத்தையும் வெறுப்பையும் உண்டு பண்ணியது. சேரன் ஆதனையும் வேங்கையனையும் பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். அப்போது ஆதன் சேரனை பார்த்து, என் நண்பன் காயப்பட்டு கிடக்குறான், அதனால உன் கூட சண்டை போட நான் தயாரா இருக்கேன். உனக்கு பயமா இருந்தா சொல்லு, நம்ம சண்டை போட வேணாம், என்ன சொல்ற என்று நக்கலாக கேட்டான். அதை கேட்ட தணிகைநாதன், இது எப்படி பாலன் மாஸ்டர் சாத்தியமாகும்? வேங்கையனும் சேரனும் சண்டை போட்டாங்க, அதுல வேங்கையனுக்கு காயப்பட்டு விழுந்து கிடக்குறான், அப்போ அவன் தோத்து போயிட்டான் தான் அர்த்தம். அப்போ சேரன் ஜெயிச்சிட்டான்னு அறிவிக்கலாம்ல மாஸ்டர்? இந்த ஆதம் எப்படி இவங்க சண்டைக்கு நடுவில் வந்து சண்டை போட முடியும் என்று கேட்டார்.
அதை கேட்ட பாலன் சற்றும் யோசிக்காமல் தணிகைநாதனை பார்த்து, இப்போ இப்படி கேள்வி கேக்குறீங்களே மாஸ்டர், இது அந்த எக்ஸ்பர்ட் ஆதனையும் வேங்கையனையும் அடிக்கும் போது எங்க மாஸ்டர் போயிருந்தீங்க என்று கேட்டார். அதை கேட்டதும் தணிகைநாதனுக்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. அப்போது அதை பார்த்த பாலன், சரி, உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது என் கடமை, அதனால சொல்றேன் என்று பேசுவதற்கு ஆரம்பித்தார். அப்போது ஆதனின் பேச்சை கேட்ட சேரன், நானும் வேங்கையனும் தான் சண்டை போட்டோம், அப்புறம் எப்படி நீ குறுக்க வருவ என்று ஆதனை பார்த்து கோபமாக கேட்டான். அப்போது மறுபக்கம் பாலன் தணிகைநாதனிடம், நீங்க சொன்னது உண்மைதான் மாஸ்டர், வேங்கையனுக்கும் சேரனுக்கும் தான் சண்டை. ஆனா வேங்கையனை அடிச்சு காயப்படுத்தினது சேரன் இல்ல, அந்த 9வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரன். அதனால வேங்கையனால சண்டை போட முடியாத கட்டத்துக்கு வந்துட்டான். அதனால அவனுக்கு பதிலா ஆதன் சண்டை போட நிக்கிறான். இதுல என்ன தப்பு இருக்கு என்று கேட்டார். அதேதான் ஆதனும் சேரனிடம் கூறினான். அதை கேட்டதும் ஒரு பக்கம் தணிகைநாதனுக்கு, மறுபக்கம் சேரனுக்கும் முகம் வாடி போனது. ஆதன் சேரனை பார்த்து சொல்ல போகும் விஷயம் என்ன, அங்கிருக்கும் மக்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன, அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன